ஸ்டாலின் அங்கிள், ஐ ஆம் வெரி சாரி அங்கிள். பேச்சு டைலாக் மறந்துட்டேன். ஸ்டாலின் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். இன்னைக்கு இந்த டைலாக மனப்பாடம் பண்ணிட்டேன். ஹலோ மனசாட்சி, மனசாட்சியா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஹார்ட் ஆஃப் த டாபிக், ட்ரெண்டிங் ஆஃப் த தமிழ்நாடு டுடே. மாண்புமிகு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் இன்று 2வது மாநில மாநாடு மதுரையில் நடந்துவிட்டது. ஏற்கனவே முதல் மாநாடே நம்ம விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் நடந்தது. 2வது மாநாடு மதுரையில். வீரம் பிறந்த ஊர், உணர்வு பிறந்த ஊர், பாசக்கார பயலுங்க மதுரையில் இருப்பாங்க. ரொம்ப மதுரைனாலே ஒரு தனி விதமான எமோஷன்ஸ். நான் இதுவரைக்கும் மதுரைக்கு போனதில்லை. சின்ன வயசில் ஒரு வாட்டி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கேன். ஒரு உணர்ச்சிகரம், வயசு தெரிஞ்சு மதுரைக்கு போனதில்லை. அந்த ஊரில் இன்றைக்கி நம்ம தளபதி சும்மா தீயாக பேசியிருக்கிறாரு. நம்ம ஒன்றும் அரசியல் பற்றி பேச போதில்லை. தளபதி பேசினதை கொஞ்சம் வைபாக கேட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பேச போகிறோம், அவ்வளோதான். நமக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அது இப்போயும் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாநாடை விட இந்த செகண்ட் மாநாடில் ரொம்ப டைரெக்டாக பேசியிருக்காரு நம்ம தளபதி அண்ணன். டைரக்ட் அட்டாக்கு தான். ஃபஸ்ட்டு மாநாடாவது கொஞ்சம் யாரை பற்றி பேச போகிறது இல்லை அப்படி இப்படி சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம செயல் மட்டும்தான், வேலை தான். ஆனால் செகண்ட் மாநாட்டில் அவரை நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் இந்த மாநாடுக்கு அப்புறம், ஃபஸ்ட்டு மாநாடு முடிஞ்ச பிறகு வந்த பிறகு நிறைய பேச்சுகள் வந்தது. அதனால் அவர் இந்த வாட்டி டைரெக்டாக அட்டாக் பண்ணிட்டார் சில பேரெல்லாம். ஆனால் ஒரு டஃபஸ்ட் எலெக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 2026 சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் மாறலாம். 1967 காமராஜரை நம்ம அண்ணா தோக்கடிச்சார். 1977 நம்ம புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் 1977 அந்த சரித்திரத்தை பண்ணார். இப்போ 2026 தளபதி பண்ணுவாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை, என் கையில் இல்லை, உங்கள் கையில் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் கையில் தான் இருக்குது, வாக்காளர் கையில் இருக்குது. அதனால் எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. நான் ஏன் தளபதி ஸ்பீச் அவ்வளோ இதுவாக சொல்கிறேன், நம்ம சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேனு. தளபதி படத்தை பார்த்தா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்தோம். அதனால் வேறு. ஆனால் ஃபஸ்ட்டு மாநாட்டில் இந்த மாநாட்டில் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ்லாம் கொடுத்து நல்லா தான் பேசினார். அதுக்கப்புறம் இந்த டைலாக்லாம் கொஞ்சம் நல்லா, இந்த சிங்கம் புலி டைலாக் நல்லா பேசினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல் அட்டாக்கு தான். வேட்பாளர்னு ஒன்று விட்டு சர்ப்ரைஸ் ஒன்று விட்டா இருப்பாருங்க. மதுரையிலையும் கிழக்குலையும்னா, மதுரை மேற்குலையும்னா, மதுரை தெற்குலையும்னா. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி அவருக்கே தெரியும், ஒருத்தர் 2 தொகுதியில் தான் மேக்ஸிமம் நிற்க முடியும். ஒருத்தர் 2 தொகுதியில் தான் நிற்க முடியும் அதிகபட்சம், அதுக்கு மேலே நிற்க முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் 2 தொகுதி நின்னார் எம்பி எலெக்ஷனில். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதான் ரூல் நினைக்கிறேன், ஒருத்தர் 2 தொகுதியில் நிற்கலாம். ஸோ 2 அப்படி தளபதியே நின்னாலும் மதுரையில் 2 தொகுதியில் தான் அவர் நிற்க முடியும். சும்மா நமக்காக சர்ப்ரைஸாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக நிற்பார். அவர் நிற்கிற இடம் தான் ரொம்ப மெயின் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடம் தான் ரொம்ப நட்சத்திர தொகுதியாக இருக்கும். தளபதி எங்கே நிற்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறது யார், அதுதான் மெயின். அதுக்கப்புறம் வேறு என்னங்க, நல்லா பேசினார். செம க்ரௌடாமே, 20 லட்சம் பேர்கிட்ட மேலே இருந்துருக்குறாங்க ஃபுல்லாக. அப்புறம் இதில் நெகட்டிவிட்டி என்னென்னா, கொஞ்சம் சாப்பாடுலாம் கொஞ்சம் ரொம்ப ரேட் அதிகம், தண்ணி பாட்டில் அதெல்லாம் ரேட் அதிகம். நிறைய பேர் இந்த கம்பம்லாம் வேறு விழுந்துருச்சு. அதுக்கு எதனா ஒரு காம்பன்சேட்டு கட்சி தலைமையிலேருந்து எதனா பண்ணால் நல்லாயிருக்கும், அது என்னோட வேண்டுகோள். மற்றபடி தண்ணீர் வசதிலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. வேறு என்ன சொல்கிறது, மொத்தத்தில் ஒரு மாற்றம், அவ்வளோதான். யார் வந்தால் என்னங்க, யார் நல்லது பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கு தான் போகிறோம். அது தளபதின்னு இல்லை, தளபதி ஈக்குவல் ஆப்போசிட்டாக இன்னும் யாருன்னா புதுசாக வரவங்க வந்தாலும் சரி, வரலாம் சரி, யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், ஊழல் இல்லாமல் இருங்க, ஏழை எளிய மக்களுக்கு தேடி போய் உதவணும். யார் கஷ்டப்படுறாங்களோ வீடு வீடாக சந்தாக போய் உட்காந்து ஆராய்ஞ்சு அவங்க கஷ்டத்தை கேட்டு பிரச்சனையெல்லாம் என்னன்னு கேட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி தரணும். அதுதான் உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு. தேடி போய் புரிஞ்சு அவங்க மனநிலையை ஃபஸ்ட்டு கேட்கணும். இதெல்லாம் தான் பண்ணால் தான் இட்ஸ் அ க்ளீன் பாலிட்டிக்ஸாக இருக்கும். சும்மா என்னோட கணிப்பு, எனக்கு அரசியல் பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க. எனக்குலாம் சும்மா நான் தளபதி பேசுறதே என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் பார்த்தேன்.
மற்றபடி அண்ணன் வந்து நல்லது பண்ணால் எல்லாரும் வரவேற்போம். யார் நல்லது பண்ணாலும் வரவேற்போம். நாங்கள் மக்கள் யார் நல்லது பண்ணாலும் வரவேற்போம். எனக்கு பிடிச்சவர் ரொம்ப பாலிடிக்ஸுக்கு வந்துட்டாருனால எங்களுக்கு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் முரட்டு அணிலாக மாறுறேன் சில டைம் நார்மலாக இருந்துடுறேன். பிடிச்சவர் வந்துட்டாங்கன்னா அது ஒரு தனி விதமான பாசம் தாங்க. அதுக்கு நான் டிவிக்கு சப்போர்ட்டரு அப்படின்னா நினச்சிக்காதீங்க. பிடிச்சவங்க வராங்க, என்ன பண்ணுறது, மனசு மார்க்க பந்து, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதனால் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம், பார்த்துக்கலாம். 2026 சூடு பிடிக்குது. தேர்தல் களம் அரசியல் சூடு பிடிச்சி அடித்து நொறுக்கட்டும். பார்ப்போம். இப்போல்லாம் மனசு விட்டு பேச போகிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. எல்லாம் வரப்போகிறாராம் தளபதி கேம்பெயின்லாம். வேறு மாதிரி தான் இருக்கும் போல். நல்லா பேசினார். அவர் ஒரு டைலாக் சொன்னார், மார்க்கெட்டுக்கு போனவன் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், இந்த ஸ்டேஜிலலாம் நான் வரலடா, அரசியல் பீக்கில் இருக்கும்போதே வந்தேன்டான்னு சொன்னார்றா. அந்த ஒரு ஸ்பீச் தான் கூஸ் பம்ப்ஸ் ஆஃப் த மொமெண்ட். நல்ல ஸ்பீச். பார்க்கலாம் எவ்வளோ விமர்சனங்கள்ரா. அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் விமர்சனமாடா. எப்பா இந்த மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமான்னு அந்த அளவுக்கு கேலி பண்ணிடுறீங்கப்பா. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது தளபதி. நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க தளபதி. அதை பற்றி forget about the past, think positive. நல்லதே நடக்கும், பார்க்கலாம்.